வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுவும் என்ன அப்படின்னா எல்லாரோடைய ஃபேவரேட்டான ரெசிபி எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பணியாரம்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்காது முடியாது. அந்த அளவுக்கு வந்து பணியாரம் வந்து எல்லாரோடைய மனதிலையும் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இடம் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து கோதுமை பணியாரம் தான் செஞ்சுருக்கேன். அதாவது கோதுமை மாவில் இனிப்பு பணியாரமும் கார பணியாரமும் செஞ்சுருக்கேன். இந்த பணியாரம் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார பணியாரம் வந்து நம்ம வந்து கோதுமை மாவில் தான் செஞ்சோமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்புமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் மிக சிறப்பாக இருந்து கார பணியாரம் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கோதுமை மாவு, ரவை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாதம், கருப்பட்டி, வாழைப்பழம். இது வந்து இனிப்பு பணியாரத்துக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து ரெண்டுக்கும் பொதுவாக இருக்க மாதிரி அரைச்சிட்டு இனிப்பை வந்து கடைசியில் சேர்த்துக்கிடுவோம், காரமும் தனியாக சேர்த்துக்கிடுவோம். இப்போ ரவையும் நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா சாதத்தையும் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மாவு கலக்கிறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் தண்ணி சேர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பிசுப்பிசுப்பெல்லாம் இருக்காது. ரவையும் சாதமும் சேர்ந்து வந்து நமக்கு ஒரு நல்ல டெக்ஸ்டரை கொண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து இன்னும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கோதுமை மாவை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த கப்புக்கு பாதி தான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ரவை எடுத்திருக்கேன். ரவையும் சாதமும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வாழைப்பழத்தை நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். வாழைப்பழத்தையும் கருப்பட்டி சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி. உங்களுக்கு வந்து இனிப்பு கருப்பட்டி வேணும்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மண்டவனம், அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கோங்க. மாவை வந்து நல்லா தண்ணி விட்டு நம்ம எப்படி வந்து கோதுமை தோசைக்கு மிக்ஸ் பண்ணுவோமோ அதே டெக்ஸ்டருக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கரண்டியில் வச்சு கோதி ஊற்றுறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். அதனால் மாவை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அந்த மாவை அப்படியே விட்டுருங்க. சோடா உப்பு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சோடா உப்பு சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோடா உப்பு வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் ரவை சேர்த்துருக்கிறதுனால அந்த பணியாரம் வந்து நல்லாவே உப்பி தான் நமக்கு வரும். அது போக இனிப்புக்கு வந்து கருப்பட்டி, வாழைப்பழம்லாம் சேர்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மாவை வந்து கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ஈவன் நம்ம கோதுமை தோசையாக இருந்தாலுமே என்ன செய்யணும் அப்படின்னா மாவை கரைச்சிட்டு உடனே சுடுறதுக்கும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு சுடுறது வித்தியாசமாக இருக்கும் அந்த டேஸ்ட். அதே மாதிரி தான் இந்த பணியாரத்துக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. இதிலேருந்து கொஞ்சம் மாவு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் கார பணியாரத்துக்கு. இப்போ நம்ம வந்து வாழைப்பழமும் கருப்பட்டியும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அது கூடவே என்ன செஞ்சுக்கோங்க, ஏலக்காயை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏலக்காவை தனியானாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு இவ்வளோ தான் ப்ராசஸ். நமக்கு வேறு எதுவுமே இல்லை. கார பணியாரத்துக்கு நம்ம இதே பேட்டர் வந்து நீங்கள் வந்து வாழைப்பழமும் கருப்பட்டியும் சேர்க்குறதுக்கு முன்னாடியே மாவை எடுத்துடணும். வாழைப்பழமும் கருப்பட்டியும் சேர்த்ததுக்கப்புறமா எடுக்க முடியாது. அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன், மாவை தனியாக எடுத்தாச்சு. இந்த பேட்டரையும் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி, பழம் எல்லாமே அந்த மாவு கூட சேரணும். இப்போ பாருங்கள், இது தனியாக நான் எடுத்து வச்சது கார பணியாரத்துக்கு. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. பணியாரக்கல்ல நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். கரண்டி வச்சு கோதி ஊற்றுறனாலும் கரண்டியில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளரை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஊற்றிக்கலாம். கரண்டியில் சிந்துது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு டம்ளரில் இந்த மாவை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஊற்றிக்கோங்க. இப்படி ஊற்றணும் அப்படின்னா மாவு வந்து சிந்தாமல் இருக்கும். நமக்கு மாவு வந்து கரெக்டாக இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா பணியாரம் வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். மாவு ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வேகட்டும். இதுக்கு மேலே நெய் வேணும்னா நீங்கள் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த பணியாரம் வந்து நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராகவே வருங்க. எந்த விதமான விரிசலுமே இருக்காது இந்த பணியாரத்தில். நம்ம பழங்கள் வந்து வாழைப்பழங்கள் மட்டும்தான் சேர்க்கணும், வேறு எந்த பழமும் சேர்க்கக்கூடாது. அதுலேயே வயல் பழம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சேர்க்கணும். அதாவது நாட்டு பழம்னு சொல்லுவாங்க. அந்த பழம் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் இது வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வரும். மற்ற இந்த கோழிக்கூடு அந்த மாதிரி பழங்கள்லாம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு என்ன செய்யாது அப்படின்னா பெர்ஃபெக்டாக வராது. அதனால் பழம் சேர்க்குறப்ப வயல் பழம் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல கனிஞ்ச பழமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை என்ன செஞ்சாச்சு அப்படின்னா 1-2 பக்கம் நல்லா திருப்பிக்கோங்க. இனிப்பு சேர்த்துருங்க. கருப்பட்டிங்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக கருத்து போயிடும். இதே இது நீங்கள் ஜீனி, ப்ரௌன் சுகர்லாம் சேர்த்திங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு கலர் மாறாது. கருப்பட்டி வந்து டக்குன்னு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கலர் மாறிடும். அதேமாதிரி உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும்.
2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுதேன். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இதே மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அடுத்த பேட்ச் இதே மாதிரி எடுத்து ஊற்றிக்கிடுதேன். ஊற்றிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பணியாரத்தை ஃபுல்லாக சுட்டு எடுத்துக்கிடுவேன். மாவு வந்து குறைஞ்சிடக்கூடாது, தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. இப்போ இதையும் நான் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா 2 பேட்ச் எடுத்து முடிச்சாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பணியாரம். நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து ஈவினிங் டைம் நம்ம ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்த உடனே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கார பணியாரம். கார பணியாரத்துக்கு நீங்கள் வந்து தக்காளி சேர்க்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. பெருஞ்சீரகம் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்து மஞ்சள் பொடி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால அந்த பணியாரம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கலராக இருக்கும். அந்த மஞ்சள் கலரில் செய்கிறப்ப நமக்கு வந்து அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். மஞ்சள் பொடி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த டயத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்வீட் பணியாரம் செய்கிறப்ப நான் லைட்டாக உப்பு சேர்த்துருந்தேன். கார பணியாரத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உப்பு சேர்க்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் 1 கப் கேரட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காயும் துருவி சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இனிப்பு பணியாரத்துக்குமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வாழைப்பழமும் கருப்பட்டியும் அரைக்கிறப்ப தேங்காவையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குழி பணியாரத்தில் ஊற்றிக்கலாம். எனக்கு இனிப்பு பணியாரம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கார பணியாரமுமே அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. பணியாரம் வந்து 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா ஊற்றணும் அப்படின்னாக்கி நல்லா டேஸ்ட் இருக்கும். நெய் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. நெய் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கார பணியாரத்துக்கு வந்து அந்த நெய் தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த பணியாரத்தையே நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இனிப்பு பணியாரத்துக்கு இனிப்பு வந்து நமக்கு வந்து கருப்பட்டியும் வாழைப்பழமும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். கார பணியாரத்துக்கு அந்த நெய் நீங்கள் நல்லா சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கம் பணியாரம் வெந்துச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுதேன். இது வந்து நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா பணியாரமாக செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஃப்ரை ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் இனிப்பு பணியார மாவில் இருந்தும் சரி, கார பணியார மாவாக இருந்தாலும் சரி, ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் அடுப்பில் பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் பொரித்து எடுத்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ஹெல்த்தியாக வேணும், எண்ணெயை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. ஒரு சூப்பரான ஹெல்த்தியான இனிப்பு பணியாரமும் கார பணியாரமும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. தேங்க்யூ.